ஹாய் ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைமென்ஷன் குரூப்பும் அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் இது ரெண்டுத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்போ இல்லை எடிட்டிங் குரூப்போ இல்லை ஸ்கெட்சிங் குரூப்போ இதில் இருக்கிற இந்த ஒவ்வொரு குரூப்லேயும் உள்ள டூலை பற்றி நீங்கள் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. ஏன்னா வந்து இப்போ ரெண்டுமே இந்த ரெண்டு இதை பற்றி பார்க்க போகிறது வந்து நாம் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு டூலையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த டூலை பற்றிலாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு டூலை பற்றி நான் வந்து எக்ஸ்பேண்டாக டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துவாங்க. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் எடுத்தோன்னா டைமென்ஷனுங்கிற ஆப்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டைமென்ஷன் ஆப்ஷன் நம்ம நடுவில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அப்பப்போ நடுவில் 2-3 கமாண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த டைமென்ஷன்ஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு அந்த டைமென்ஷன் டூலோட யூசேஜ் வந்து அப்போதைக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிமீட்டரு, பேஸ் லைனு, ரெஃபரன்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேவா? நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஒரு லைன் சும்மா நார்மல் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு முடித்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட்டடாக இருக்கும். இது வந்து க்ரியோவோட ஃபியூச்சரில் ஒன்று. நீங்கள் வேணும்னா கூட இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இது வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக் க்ரியேஷனே வந்து பெஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து 2-3 தாட்டி டூல் வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரியேஷன் ஆகிடுச்சா நம்மளுக்கு வந்து டைம் சேவிங் தானே. ஓகேவா? அந்த மெத்தடாலஜியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேஷன் எப்பயுமே வந்து யூசேஜ் தான். இப்போ வந்து எனக்கு வந்து இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி கூட இது வந்து டைமென்ஷன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் இங்கே எதுவுமே விசிபிள் ஆகல. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மல்டிபிள் ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து காமிக்குது. இதில் எனக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கேருந்து எனக்கு இங்கே கொடுத்தா போதும், ஆனால் இங்கேருந்து இப்படி க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூசேஜ் ஆகும். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டைமென்ஷன் டூல் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா லைனு வர்டெக்ஸு அப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனில் இங்கே ஆரம்பித்து எனக்கு வந்து இங்கே வரைக்கும் டைமென்ஷன்ஸ் வரணும். இந்த லைனை இந்த ஸ்கெட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் அமுக்கி இந்த சென்டர் லைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் வேணும், எனக்கு எந்த ஸ்பேஸில் வந்து அந்த டைமென்ஷன் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நடு கிளிக்கு நான் வந்து எங்கேயாச்சும் மிடில் பட்டன் கிளிக், அதாவது மவுஸோட மிடில் பட்டன் கிளிக் வந்து ரேண்டமாக ஒரு ஏரியாவில் நான் வந்து இங்கேருந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைமென்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கேன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உண்டான டைமென்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் ஸ்டோரில் உங்களால் வந்து ஆங்கிள் கூட டிஃபைன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே இருக்கிற பேரல் கான்ஸ்டன்ட் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆங்கிள் வந்து விசிபிள் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் அதை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த லைனையும் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஆங்கிள் கான்ஸ்டன்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா? எனக்கு வந்து 180 டிகிரின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகணும். அப்படிங்கிற போது நான் இதையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த ஏரியாவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கேருந்து இங்கே எவ்வளோ ஆங்கிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு டிஃபைன் பண்ண சொல்லுது. ஓகேவா? இதை நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 80 கொடுத்தாங்க. எனக்கு 80 தகுந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி கூட டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நார்மலாக வேணும், எனக்கு இங்கே சும்மா அந்த ஸ்லாண்டட் லைனுக்கு உண்டான டைமென்ஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற வந்து இந்த லைனை கிளிக் பண்ணி நீங்கள் இதே ஏரியாவிலேருந்து மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைனுக்கு உண்டான டைமென்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இங்கேருந்து இங்கே வந்து டைமென்ஷன் கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு டைமென்ஷன்ஸ் அவைபிள் ஆகுது, இப்படி ஒரு டைமென்ஷன்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் வேரி ஆகுது. ஆனால் வந்து என்னால் வந்து நான் இம்பார்ட்டனாக இந்த லைனுக்கு உண்டான டைமென்ஷன் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு ஸ்கெட்ச் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டயாமீட்டராகவோ இல்லை ரேடியஸாகவோ கூட நீங்கள் வந்து டைமென்ஷன் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிளை நான் வரைகிறேன். சர்க்கிளை வரைஞ்சி க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டயாமீட்டர் சிம்பிளோட ஒரு டைமென்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்லேருந்து இந்த சர்க்கிளோட மிடில் பாயிண்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸுக்கு உண்டான டைமென்ஷனும் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா?
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி நான் அப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ரேடியஸுங்கிற டைமென்ஷன் தான் வரும். ஓகேவா, நார்மலாக மேஜராகவே அதான் வரும். ஓகேவா, ரைட் கிளிக் பண்ணி லாங், அதாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ண லாங் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு, ஒன்று வந்து மாடிஃபை, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ். இந்த இதெல்லாம் அவ்வளோக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இது அவ்வளோக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டராக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஓகேவா, ரைட் கிளிக் பண்ணி இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸாவோ இல்லை டயாமீட்டராவோ நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் இந்த டைமென்ஷன்ஸை. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாக் இது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டைமென்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க. ஓகேவா, 42ங்கிறது கொடுத்தாச்சு. இந்த 42 வந்து எனக்கு வந்து மாறவே கூடாது. வேறு எந்த ஸ்கெட்சில் எங்கே எது மாறினாலும் இந்த 42ங்கிற டைமென்ஷன் வந்து ஃபிக்ஸட் டைமென்ஷனாக தான் இருக்கணும். இந்த ஷேப் வந்து கன்வெர்ட்டு இதோட சின்னதாகக்கூடாது, இல்லை இதோட பெருசாக கூட ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறது அந்த லாக்கோட யூசேஜ். ஓகேவா, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ இது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து நிறையா வந்து குயிக் பேனல் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, குயிக் மெனு இல்லைன்னா குயிக் பேனல். ஓகேவா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிள் ஆகிட்டு இருக்கும் எப்பயுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரேடியஸாவோ இல்லை டயாமீட்டராவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லீனியர் டைமென்ஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இது டயாமீட்டராவோ இல்லை வந்து எனக்கு வந்து ரேடியஸாகவே வேணாம், எனக்கு லீனியராக வேணும் அப்படிங்கிற போது இந்த லீனியர் டைமென்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இதை டிஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் வந்து கொடுக்குறது தான் இந்த லீனியர் டைமென்ஷன். ஓகேவா, மறுபடியும் இதே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரேடியஸ்க்காக மாற்று, அதாவது ரேடியஸாவோ இல்லை டயாமீட்டராக மாற்றினா அது மாற்றிக்கும். ஓகேவா, இப்படி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதான் வந்து டைமென்ஷனோட ஆக்சுவல் யூசேஜ். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால். நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி தான் வந்து டைமென்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஏரியாவும் கிளிக் பண்ணி நான் வந்து நடு கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து வெர்டிகலாக டைமென்ஷன் கிரியேட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஸ்லாண்டடாக டைமென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டைமென்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் டூல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிமீட்டர் டைமென்ஷன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்களை பார்ப்போம். நான் ஃபஸ்ட் எல்லாத்தையும் அன்டூ பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிடுறேன். இங்கேருந்து இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து பெரிமீட்டருங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்க. இதுக்கு வந்து எனக்கு பெரிமீட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 4 சைட்ஸ் உண்டான கார்னர்ஸை என்னால் வந்து ஒரே வேல்யூ யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைன், தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன் கிளிக் பண்ணிவிட்டு நடு பட்டன் அமைக்கிட்டு நான் வந்து இந்த ஒரு டைமென்ஷன் வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பெரிமீட்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40 + ஒரு 21, அதுக்கப்புறம் 44.53. இந்த 40 + 21 தான் இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி இந்த 40 + 53 தான் வந்து இந்த பக்கம் இருக்கும். நான் என்ன சிம்பிளாக நான் வந்து முடிக்கிறேன். ஓகேவா, இந்த 40க்கு பதிலாக நான் வந்து இதை வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 100 வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 15 வச்சுக்கிறேன். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு பெரிமீட்டர் டைமென்ஷன் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட், இந்த லைன் அண்ட் இந்த லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டைமென்ஷன் வந்து கிளிக் பண்ணோம். இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 300ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிமீட்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது எப்படி அந்த கேல்குலேட் பண்ணதுன்னா எக்ஸாம்பிளுக்கு 50, இந்த சைடு ஒரு 50, 100, இந்த சைடு ஒரு 100, இந்த சைடு ஒரு 100, 200 + ஒரு 100னா 300 தானே. அதுதான் அந்த கொண்டு வந்து கொடுக்கும். ஓவரால் லென்த் என்னான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிமீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ்லைனுங்கிற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்கெட்சை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்சை வந்து நான் இந்த சென்டரில் இந்த பேஸ்லைனாக யூஸ் பண்ணுறது போல நான் இங்கே ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்சிலேருந்து வந்து எனக்கு வந்து பேஸ்லைனாக இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கெட்சிலேருந்து தான் இதை வந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற போது நான் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு நடு கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து பேஸ்லைனாக ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த டைமென்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்லைனுங்கிற ஏரியா செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
நான் வந்து இந்த ஏரியா செலக்ட் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 30. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளிக் பண்ணி மறுபடியும் பேஸ் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணனா எனக்கு வந்து அடுத்தது வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கேருந்து ஒரு 30.33 வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து ஒரு 70.54. இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் வந்து எப்போ யூசேஜ் ஆகும்னா ரொம்ப அதிகமான அந்த டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல் ஃபியூச்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேட்டர்ன் டு ஹோல் ஃபியூச்சரு ஒரு இதுக்குள்ளாரையும் நிறைய ஹோல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு யூசேஜ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வரைகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். இது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈவனாக இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. இந்த ரெண்டு இதுவும் ஈவனாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேஸ் ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூசேஜ் ஆகும். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா டைமென்ஷன்ஸு ரொம்ப கொச்சன்னு இருக்கும். அதுக்குள்ளே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறதுக்கு தான் இந்த பேஸ் ஃபீச்சரோட யூசேஜ். ஓகேவா? அப்படியே நான் அந்த பேஸ் இது கன்ஸ்ட்ரக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் நடு கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் வந்து பேஸ் லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி இங்கே சாரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமென்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓவராலாக வந்து 70.54 கீழே பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த பக்கம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு வெர்டிகலாக ஒரு லைனை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பேஸாக யூஸ் பண்ணி நீங்கள் கூட மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த பேஸ் லைன் டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் ஒன்றும் இல்லை. ஓவராக நீங்கள் வந்து டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டீங்க. எனக்கு சும்மா சாம்பிளுக்கு மட்டும் வேணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கேருந்து இது எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கணுன்னா நான் வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து போய்க்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷனான யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மோடுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிக்கோம். எனக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஸ்கெட்சாக இருந்தாலுமே அந்த ஸ்கெட்சை வந்து ஒரு ஃபீச்சராக கன்சிடர் பண்ணிக்காது. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கெட்சாகவே அதை வந்து கன்சிடரே பண்ணிக்காது இந்த ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து இந்த லைன்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லைனை தாண்டி வந்து எந்த ஒரு ஸ்கெட்சும் தாண்டி போகக்கூடாது. பவுண்ட்ரி கண்டிஷன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்கெட்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் மோடோட யூசேஜ். எந்த ஒரு நீங்கள் எதை க்ரியேட் பண்ணாலுமே அது இப்போதைக்கு வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் மறுபடியும் டிஎட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? மறுபடியும் நான் வந்து இன்னொன்று வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோடு யூஸ் பண்ணி நான் வந்து வரைய மறந்துட்டேன். இல்லை எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து எனக்கு நார்மல் லைனாக வந்து மாற்றணும். அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு குவிக் ஆக்சஸ் பேனல் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ரீசைஸ் அவைபிளாக்கு, ரீப்ளேஸ் அவைபிளாக்கு, சாலிடு லாக், டபுள் லாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூமு, டைமென்ஷன்ஸு, இல்லை இந்த ஹாரிசான்டலாக வெர்டிகலாக கன்ஸ்ட்ரக்ட் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து அவைபிளாக்கு. அதாவது நீங்கள் எப்படி ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இதில் வந்து சாலிடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் வந்து பேக் டு நார்மலாக ஆகிடும். சாலிட் லைன் அதை நார்மலாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? மறுபடியும் நான் வந்து இதே லைன் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து சாலிட்னு கொடுத்தேன்னா எனக்கு சாலிடாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? வரிசை நீங்கள் எதெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அதில் எல்லாமே சாலிட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இந்த லைன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோடாகவே மாற்றணும்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் மோடுங்கிற செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா?